இந்த வீடியோல நம்ம 2 விதமான நியூஸ் பார்க்க போறோம். அதுல முதல் நியூஸ் ரொம்பவே சோகமான ஒரு நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும். பிரபல காமெடி ஆக்டரான பிஜு குட்டன் அவர்கள் சமீபத்தில விபத்துக்குள்ளாகியிருக்காரு அப்படிங்கிற செய்தி வெளியாகி எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அவர் இப்ப எப்படி இருக்காரு? என்ன நடந்திருக்கு? அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். மலையாள சினிமால டாக்டர் பேஷன், கள்ளன் மதுரை வீடு, சோட்டா மும்பை போன்ற ஏகப்பட்ட படங்கள்ல நடிச்சு தனக்கென தனி ரசிகர் கூட்டத்தை உருவாக்கியிருக்கவர் தான் பிஜு குட்டன் அவர்கள். ஏகப்பட்ட மலையாள படங்கள்ல நடிச்சிருக்காரு. அண்ட் இது மட்டும் இல்லாம ஒரு சில ரியாலிட்டி ஷோக்கள்லயுமே கலந்துக்கிட்டு ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு என்டர்டெய்னரா இருந்து வந்துட்டு இருக்காரு. இந்த ஒரு நிலையில நேத்து கொடைக்கானல்ல அவர் ஒரு ஷூட்டிங்காக போயிருந்திருக்காரு. நேற்று மலையாள சினிமால அம்மா அப்படிங்கிற இயக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா தேர்தல் நடந்திருக்கு. அந்த ஒரு தேர்தலுக்கு ஓட்டு போடுறதுக்காக கொடைக்கானல்ல இருந்து அவர் வந்துட்டு கொச்சிக்கு போயிருக்காரு. அண்ட் அப்படி போய்க்கிட்டு இருக்கும்போது வழியில அவருக்கு விபத்து ஏற்பட்டிருக்கு. ஒரு கண்டெய்னர் லாரி மீது இந்த கார் வந்து மோதிருக்கு. அண்ட் இதனால கார்ல இருந்தவங்களும் சரி, பிஜு குட்டனுக்கும் சரி பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. உடனடியாக அங்க இருந்த எல்லோருமே பக்கத்துல இருக்கக்கூடிய பாலக்காட்டு அரசு மருத்துவமனைக்கு அவங்கள அனுப்பி வச்சிருக்காங்க. அண்ட் அங்க அவருக்கு சிகிச்சை போய்க்கிட்டு இருக்கு. எதனால ஆக்சிடென்ட் ஆச்சு? யார் மேல தவறு? அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் விசாரணை போய்க்கிட்டு இருக்கு. இன்னொரு புறம் பிஜு குட்டன் அவர்களுக்கும், கார்ல இருந்தவங்களுக்கும் தொடர்ந்து சிகிச்சை போய்க்கிட்டு இருக்கு. உயிர் போற அளவுக்கு மிகப்பெரிய ஆபத்து எதுவும் கிடையாது அப்படின்னும், பலத்த காயங்கள் மட்டும் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. தொடர்ந்து பிஜு குட்டன் அவர்கள் இப்ப சிகிச்சையில இருந்து வந்துட்டு இருக்காங்க. பிஜு குட்டன் அவர்கள் விபத்துக்குள்ளாகி இருக்காரு அப்படிங்கிற நியூஸ் வெளியானதிலிருந்தே தொடர்ந்து ஏகப்பட்ட பிரபலங்கள் அவருக்கு என்னாச்சு அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்டு வந்துட்டு இருக்காங்க. திரை பிரபலங்கள் மட்டுமில்லாது அவரோட ரசிகர்களுமே அவர் எப்படி இருக்காரு அப்படிங்கிறத ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டா சொல்லுங்க, இல்ல அறிக்கை மாரி விடுங்க அப்படின்னு கேட்டு வந்துட்டு இருக்காங்க. விஜய் குட்டன் அவர்கள் நல்லபடியா முன்னேறி வரணும் அப்படின்னு தொடர்ந்து மலையாள திரையுலகமும் அவரோட ரசிகர்களும் வேண்டி வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, பிரபல காமெடி நடிகரான எம்.எஸ். பாஸ்கர் அவர்கள் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல கமல் சார் இந்த ஒரு தேசிய விருது கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லியிருந்தாரு அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்காரு. ரீசெண்டா நடந்த 73வது நேஷனல் அவார்ட்ல எம்.எஸ். பாஸ்கர் அவர்களுக்கு சிறந்த துணை நடிகர் விருது வந்து வழங்கப்பட்டிருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு நேஷனல் அவார்ட் வந்ததிலிருந்தே அவருக்கு ரசிகர்களும் சரி, திரைப்பிரபலங்களும் சரி தொடர்ந்து தங்களோட வாழ்த்துக்களை சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு அவார்டுக்கு பிறகு அவர் வந்து கொடுத்த ஒரு இன்டர்வியூல அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நான் வந்து அன்னைய தேதிக்கு ஷூட்டிங்ல இருந்தேன். அப்ப கமல் சார் கால் பண்ணியிருந்தாரு. "அண்ணே சொல்லுங்க அண்ணே" அப்படின்ட்டு இருந்தேன். "நியூஸ்லாம் நீ பார்க்க மாட்டியா?" அப்படின்னு கேட்டாரு. "ஆமாண்ணே, எனக்கு தேசிய விருது கொடுத்துருக்காங்க" அப்படின்னு சொன்னேன். "ஏன் இவ்வளோ லேட்டா சொல்ற?" அப்படிங்கிற மாரி திட்டினாரு. அண்ட் இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் அவர் என்ன சொன்னாரு, "தேசிய விருது அப்படிங்கிறது நீ பார்த்த வேலைக்கான ஒரு கூலி மாதிரி. அண்ட் இந்த ஒரு விருது வந்ததுனால உன்னோட குணாதிசயம் மாறிடக்கூடாது. உன்னோட கேரக்டர் மாறிடக்கூடாது. டைமுக்கு நீ எப்பவும் போல ஷூட்டிங் போகணும். ப்ராப்பரா நடிச்சு குடுக்கணும். இந்த ஒரு இயல்பு எப்போதுமே உன்கிட்ட இருக்கணும்" அப்படிங்கிற மாரி சொன்னாரு. கமல் சார் அவர்கள் அன்னைக்கு எனக்கு அப்படி சொல்லணும்னு அவசியமே கிடையாது. பட் இவ்வளோ லேட்டா விருது குடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் சொன்னாரு. அதே மாரி விருதுக்கு அப்புறம் நான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொன்னாரு. "இது என் வாழ்நாள்ல நான் மறக்கவே மாட்டேன்" அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா பேசியிருந்தாரு. இந்த ஒரு விஷயம் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.